சிறுவர்கள் காதலுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக போக்சோ வழக்கில் இளைஞருக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றம் 30 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியை சேர்ந்த சிறுமி அவருடைய உறவினர் வீட்டுக்காக கருக்குப்பேட்டை பகுதிக்கு சென்றிருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த சிறுவன் அந்த சிறுமியை கடத்தி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் உறவினர் ராஜா என்பவர் வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அந்த 2 நாள் அந்த அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். இதனை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அவர்களை கைது செய்து விசாரணை நடத்திய போது அந்த சிறுமியை சிறுவன் பாலியல் வன்புணர்ச்சி செய்ததாக தெரிய வருகிறது. ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையாக கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்றிருந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பிரிக்கப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை நீதிபதி செம்மல் தலைமையில் கடந்த 1 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த அடைக்கலம் கொடுத்த ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்குக்கு அந்த சிறுமிக்கு அடைக்கலம் கொடுத்ததன் காரணமாக இந்த கடத்தல் வழக்காக கருதி அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறார். அதே போன்று இந்த 1000 ரூபாய் கட்டவில்லை என்றால் 2 மாத சிறை தண்டனையும் இந்த போக்சோ வழக்கில் அவர் மீது பாயப்பட்டிருக்கு 20 ஆண்டுகள். அதே போன்று அவருக்கு 20,000 ரூபாய் அபராத தொகையாகும். இந்த தொகையை செலுத்த வேண்டிய மொத்தமாக 4 மாதம் சிறையில் அடைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அடைக்கலம் கொடுத்த ராஜா என்பவருக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் சிறை தண்டனை ஏகபோக காலங்களில் அனுபவிக்க வேண்டும் எனவும் 21,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார். இந்த பரபரப்பான தீர்ப்பை நீதிபதி செம்மல் அவர்கள் அறிவித்ததன் காரணமாக அந்த நீதிமன்றத்தில் பரபரப்பு காணப்படுகிறது. நன்றி ஸ்ரீராம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.